இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் ரெகுலராக என்னோடய வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும். போன 17ஆம் தேதி நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க அனௌன்ஸ் பண்ண ஜூனியர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இந்த வேகன்சிக்கான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், அதாவது அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து 25th ஏப்ரலில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் நான் வீடியோ போட்டது 17ஆம் தேதி, கொஞ்சம் முன்னாடியே நான் போட்டேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி 25th ஏப்ரல் தான் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும்னு. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா இல்லை மறந்துட்டிங்களான்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, கொஞ்சம் பொறுமையாக லோட் பண்ணுங்கள். உள்ளே போன உடனே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகலை இந்த பேஜ். ஸோ இது போயிட்டு கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல கரியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போயிடும். இங்கே கிளிக் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது இது ஒவ்வொரு பேஜும் லோட் ஆகிறதுக்கு. நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது டேஷ்போர்டு, நீங்கள் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரியர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த வீடியோக்கான இது வந்திருக்கும். இந்த இடத்துல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இதுதான் நான் அன்னைக்கு 17 ஏப்ரலில் வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இது வரல. ஸோ இது ஏப்ரல் 25th தான் வந்துச்சு. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்க்கறதுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, இது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு இந்த பிடிஎஃபை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக ஃபேஸ் இமேஜ் இருக்கிற மாதிரி ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 100 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி கிளியராக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் நல்லா ஒயிட் பேப்பரில் க்ளீனாக ஒரு பிளாக் இங்கில் போட்டுக்கோங்க. அதை 80லேருந்து ஒரு 150 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டு. மீதி எல்லாமே டைப் பண்ணுறது தான். ஸோ இது பார்த்துட்டு இதுவரை ஆல்ரெடி நீங்கள் எதுக்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் உள்ளே போகலாம். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த லிங்க் உள்ளே போங்க. டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல் அன்றைக்கி தான் இந்த லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24th மே. வர 24th இந்த அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் நேம், இது ஆல்ரெடி அந்த லிங்க்குள்ளே தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தானாகவே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் காமிக்கும். போஸ்ட் கோடு தானாகவே வந்துடுது. இங்கே உங்கள் நேம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர், திருப்பி உங்கள் மொபைல் நம்பரே கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஆல்டர்னேட்டிவாக ஆக்டிவாக இருக்கிற இன்னொரு மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இந்த இடத்துல அதே இமெயில் அட்ரஸை திருப்பி கொடுங்க. இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வருது, இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வருது. ஸோ ரெண்டையும் நீங்கள் வேலிடேட் பண்ணிவிடுங்க. அங்கே நீங்கள் அந்தந்த ஓடிபியை இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னே அந்த பாக்ஸில் கொடுத்து வேலிடேட் பண்ணிவிட்டு கீழே இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கேப்சாவை போட்டு ரீவெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு உங்களோட ஃபோனுக்கும் வரும், உங்களோட இமெயிலுக்கும் வரும். அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு திருப்பி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனால் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. உங்கள் பேர், அம்மா அப்பா பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, 10th 12th நீங்கள் எங்கே படிச்சிங்க, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா, கவர்மெண்ட் ஸ்கூலா, அந்த மாதிரி. அதே மாதிரி 12th நீங்கள் என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிச்சிங்களா, இல்லைன்னா ஜுவாலஜி, பாட்டனி, ஃபிசிக்ஸு அந்த மாதிரி பியூர் சயின்ஸ் படிச்சிங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதில் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துருங்க. டிகிரி படிக்கும் போது உங்களுக்கு பர்சன்டேஜாக சிஜிபியா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் அப்பியர் ஆகிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சிஜிபி வாங்கியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க,
டிகிரியில் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடலாம். இதை தவிர உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அப்லோட் பண்ண வேண்டியது 2 தான், ஃபோட்டோவும் சிக்னேச்சரும். இதெல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் போனீங்க. அதே மாதிரி மேரிடா அன்மேரிடா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1000 ருபீஸ்க்கான ஃபீஸ் ஒன்று பே பண்ண வேண்டியிருக்கும். அது ஆன்லைன் தான். நீங்கள் 1000 ருபீஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். அதோட முடிஞ்சது. அப்ளிகேஷன் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இது 309 வேகன்சி இருக்குது மொத்தம் ஆல் ஓவர் இந்தியா. யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பி ரிமைண்டருக்கான ஒரு வீடியோ தான் இது. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்தப்புறம் யாராவது குவாலிஃபைடாக இருந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.